மிஸ் டுடே பார்க்க போகிறது தயாங்க்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் சுகர் டேடி அப்சஷன் பார்ட் 1. ஃபஸ்ட்டு ஸ்டோரிக்கு ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேங்கை பற்றி பார்க்கலாம். டேங் வந்து ஒரு மல்டி பில்லியனர். டேங்க்கு மம்மி பாட்டி 2 பேர் இருக்காங்க. டேங் வந்து ரொம்பவே ஒரு கோல்டான டாமினேட்டிங் பர்சன் உள்ளவங்க. டேங் சின்ன வயசுலேருந்தே எந்த விஷயத்துலேயும் பெருசாக ஈடுபாட்டோடு இருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஒரு நியூட்ரலான மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் டேயாங். சுத்தமாக எமோஷ்னல் அப்படிங்கிறதே டேயாங்க்கு என்னான்னு தெரியாது. தன்னோட 10வது வயசுலையே அவங்க டேடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு கூட டேயாங் அழுதுருக்க மாட்டாங்க, கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல்லெஸ் பர்சன். டேயாங்கோட மம்மியும் பாட்டிமாவுமே டேயாங் கூட சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபீலிங்ஸையுமே வெளியில் காட்டிக்காமல் எப்போ பார்த்தாலும் உருன்னு ஒரு சின்ன ஸ்மைல் கூட ஃபேஸில் வராமல் ஒரு ரோபோட் மாதிரி தன்னோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேயாங். டேயாங்க்கு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சு ஃபேமிலியாக ரன்வே பண்ண வச்சா டேயாங்கோட இந்த பிஹேவியர் மாறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேயாங்க்கு ஒரு 25 ஏஜ் இருக்கும்போது 2-3 பொண்ணுங்களை பாட்டிமாவும் டேயாங்கோட மம்மியும் பார்த்து டேட் பண்ண அனுப்பிச்சிருப்பாங்க. டீ டேட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. டேயாங் பார்க்குறதுக்கு எல்லாம் ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. ரொம்பவே ஒரு நல்ல மாதிரியான குட் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன். அது எல்லாமே வெளி தோற்றத்துக்கு தான். உள்ளுக்குள்ளே டெவிலை விட மோசமான ஆள். தனக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அசால்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க டேயாங். எது தெரியாத மம்மியும் பாட்டிமாவும் டேயாங்க்கு 2-3 பொண்ணுங்களை பார்த்து அந்த பொண்ணுங்களில் யாரை உனக்கு பிடிச்சிருக்கோ நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எங்களுக்காக மேரேஜ் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 பொண்ணுங்களோடையும் டீ டேட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே தான் பெரிய பிரச்சனையாக ஆகிடும். என்ன அப்படின்னா டேயாங்க்கு அந்த பொண்ணுங்க யாரையுமே பிடிக்காது. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு டேயாங்கை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ டேயாங் தன்னை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது டேயாங்கிட்ட வாண்டடாக வந்து நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம், ஒருவேளை என்னை பிடிச்சிருந்தது அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம், லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலாமா அப்படின்னு வாண்டடாக அந்த பொண்ணுங்களே வந்து டேயாங்கிட்ட கேட்கும்போது டேயாங்க்கு அந்த டீலிங் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா எந்த பொண்ணுங்களோட ஸ்மெல்லுமே இல்லாமல் வாழ்ந்தவங்க டேயாங். அவங்க ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க கூட பழகிறத பற்றியும் அவங்க கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றியும் பேசியிருப்பாங்க. டேயாங்க்கு பெருசாக பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் சும்மா உட்காந்துட்ருக்கும்போது பொண்ணுங்களை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ பொண்ணுங்களே வாண்டடாக வந்து என் கூட ஸ்டாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை ரெஃப்யூஸ் பண்ண டேயாங்க்கு விருப்பம் இல்லை. ரீசன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை டேயாங்க்கு ஏன்னு தெரில வந்துடுச்சு. ஸோ அந்த பொண்ணுங்கக்கிட்ட லிவிங் ரிலேஷன்ஷிப்லலாம் நான் இருக்க மாட்டேன், வேணும்னா சுகர் பேபியாக வர்றீங்களா எனக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டேயாங்கோட சொத்துக்கும் டேயாங்கையும் பார்த்து ஆசைப்பட்டு அந்த பொண்ணுங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ தன்னோட 25th ஏஜிலேருந்து இப்போ டேயாங்க்கு 32 ஏஜ் ஆகுது. இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட சுகர் பேபிஸை டேயாங் இப்போ வச்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லாமல் ஹேயாக இருக்காங்க. டேயாங்க்கு தான்கிட்ட வந்து பழகிற பொண்ணுங்களை பார்த்து பொண்ணுங்க அப்படின்னாவே பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது வசதியான பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வசதி இல்லாத பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு. அதனால் தன்னைய மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு யார் கூடையெல்லாம் நம்மக்கிட்ட இந்த பொண்ணுங்க இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒய்ஃபாக வர போகிறவ மற்றவங்கக்கிட்ட எப்படியெல்லாம் இருந்துக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான நினப்பை மனசில் வச்சுக்கிட்டு எந்த பொண்ணையும் இப்போ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க டேயாங். இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத பாட்டிமாவும் டேயாங்கோட மம்மியும் டேயாங்கோட 25th ஏஜிலேருந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களை டேயாங்காக பார்த்து டேயாங் அந்த பொண்ணுங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணுங்களையே ஃப்யூச்சரில் டேயாங்க்கு சுகர் பேபியாக 3 months 6 months 1 yearன்னு கான்ட்ராக்ட் போட்டு டேயாங் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேயாங் லைஃப் முழுக்க சுகர் பேபி வச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சிட்டாங்க. வைன் மம்மி டாடி இல்லாமல் தன்னோட அங்கிள் ஆண்டி கூட வளர்ந்துக்கிட்டு இருக்க பொண்ணு. ஆண்டி அங்கிளுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2மே பெண் குழந்தைங்க. ஒருத்தவங்க பேர் மாயா, இன்னொருத்தவங்க பேர் ஹன்ஷு. வைன் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. ஆனால் வைனுக்கு மம்மி டாடி இல்லாதனால
வைன் வந்து அவங்க அங்கிள் ஆண்டி கூட வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் ஆண்டி வைனை நல்லா பார்த்துக்கிறது கிடையாது. உண்மையிலேயே அவங்கள ஒரு மெய்டு போல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. 12th பாஸ் பண்ணிவிட்டு காலேஜ் போகலான்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க வைன். ஆனால் எந்த காலேஜுக்கும் போகக்கூடாது, நீ இனிமேல் ஜாபுக்கு போய் எங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வைனை ரொம்ப படுத்தி எடுத்துகிட்ருக்காங்க. வைன் வந்து +2 மட்டும்தான் முடிச்சிருக்காங்க. ஸோ பெருசாக சம்பாதிக்கிற மாதிரியான வேலைகள் வைனுக்கு கிடைக்கல. ஸோ அங்கிளும் ஆன்ட்டியும் அதிகமான பணத்துக்கு வைனை எப்படி வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் வைன் வீட்டில் சும்மா இருக்கனால வீட்டில் இருக்க அத்தனை வேலைகளையும் வைன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாயாவும் ஹன்ஷுவும் வைனை விட பெரிய பொண்ணுங்களாக இருந்தாலும் கூட தன்னோட பிள்ளைங்களை வேலை பார்க்க விடாமல் வைனுக்கு தான் பயங்கரமாக வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. வைனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. வைன் ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு, ரொம்ப சைல்டிஷான பொண்ணு. ஸோ தன்னோட வீட்டை விட்டு வெளியில் போனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கிள் ஆண்டி என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் நம்ம அதை பொறுத்துக்கிட்டு இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வைனுக்கு வேறு யாரையும் தெரியாது. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். டேங் இப்போ தன்னோட கேபினில் அமைதியாக ஹெட்போர்டில் சாஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டேங்க்கு எந்த பொண்ணுங்க கூடயும் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கல. ரீசன், டேங் இதுவரையும் பழகின அத்தனை பொண்ணுங்களுமே நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. டேங் மாதிரி ஏகப்பட்ட சுகர் டேடிஸ் கிட்டேருந்து டேங் கிட்ட வந்துட்டு போனவங்க. ஸோ டேங்க்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பொண்ணை சுகர் பேபியாக வச்சுக்கணுன்னு ஏன்னு தெரியல ஆசை வந்துடுச்சு. ஸோ அதுக்காக தன்னோட மேனேஜர்கிட்ட சொல்லி, ஃப்ரெஷ்ஷாக எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லாத ஒரு பொண்ணு எனக்கு தேவைப்படுறா, ஒன்றும் இல்லை எத்தனை பொண்ணுங்க கிடைச்சாலும் எனக்கு கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணுங்க கூட கிடச்சிருக்க மாட்டாங்க டேங்க்கு. கிட்டத்தட்ட 1 மந்த்தாக எந்த பொண்ணுங்களையும் பக்கத்தில் விடாமல் டேங் ஒரு ஃப்ரெஷ்ஷான பொண்ணுக்காக காத்துட்ருக்காங்க. இந்த விஷயம் வைனோட அங்கிள் ஆண்டிக்கு மேனேஜர் மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா மேனேஜர் வைனோட அங்கிளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க. ஸோ வைனோட அங்கிளும் மேனேஜரும் ஒரு பாரில் மீட் பண்ணியிருக்கும்போது இதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ பணம் வேணாலும் என்னோடய பாஸ் தருவாங்க, ஆனால் ஒரு வெர்ஜின் பொண்ணு என்னோடய பாஸ்க்கு சுகர் பேபியாக தேவை. ஒரு 6 to 1 இயர்க்குள்ளே அந்த பொண்ணோட கான்ட்ராக்டை முடித்து அனுப்பி விட்டுடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாளோ அந்த அமௌண்ட்டை அந்த பொண்ணுக்கு தர்றதா என்னோடய பாஸ் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சா எனக்கு சொல்லு அப்படின்னு வைனோட அங்கிள்கிட்ட டேங்கோட மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த வைன் அங்கிளுக்கு பயங்கரமான குஷி. ரீசன் என்ன அப்படின்னா அங்கிளோட பொண்ணுங்களுக்கு கூட ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தன்னோட பொண்ணுங்க வர்ஜின் பொண்ணுங்களான்னு அங்கிளுக்கே டவுட்டு. அதனால் வைனுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்னு நல்லா தெரியும் அங்கிளுக்கு. ஸோ வைனை ஒரு பல்க் அமௌண்ட்டுக்கு டேங்க்கு சுகர் பேபியாக மாற்றி விட்டுடணுன்னு அங்கிள் ஐடியா பண்ணிட்டாங்க. ஸோ டேங்கோட மேனேஜர்கிட்ட, எனக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வர்ஜின் தான், ஸோ அந்த பொண்ணை சுகர் பேபியாக மாற்றுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஒரு 10 crores பணம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுட்டாங்க அங்கிள். ஸோ இதை பற்றி மேனேஜரும் டேங்கிட்ட பேசிட்டாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். டேங்கோட கேபினை நாக் பண்ணிக்கிட்டு இப்போ வைனோட அங்கிளும் மேனேஜரும் தான் உள்ளே வர்றாங்க. டேங் இப்போ அப்படியே நிமிர்ந்து உட்காந்து, ஏன்னா நான் சொன்ன பொண்ணு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு ஓகே ஆகிடுச்சு சார், ஃபோன்லேயே சொன்னேனே, இதோ இவருக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ஆனால் பொண்ணு வந்து 18 years பொண்ணு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கல, இவருக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், இவங்க பேர் மிஸ்டர் ஹாங். மிஸ்டர் ஹாங் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேனேஜர். அப்போ டேங் அவரோட ஹெட் சேரில் உட்காந்து அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே, சொல்லுங்கள் அந்த பொண்ணை பற்றி சொல்லுங்கள், ஃபோட்டோஸ் எதுவும் இருந்தால் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் 10 கோடி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாங். டேங் அப்போ ஹாங்கை கவனித்து பார்த்துட்டு, பணத்து மேலே உனக்கு அவ்வளவு மோகம், ரைட், 10 கோடிக்கு ஒருத்தான பொண்ணான்னு நான் பார்க்கணும்ல, ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க டேங். வைனோட ஃபோட்டோஸை டக்குன்னு அங்கிள் எடுத்து டேங்கிட்ட கொடுத்துட்டாங்க. டேங் அதை வாங்கி பார்க்குறாங்க.
பொண்ணு சரியாக தெரியல இந்த ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தன்னோட பொண்ணுங்க கூட இருக்கிற ஃபோட்டோவை தான் வைனோட ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க. வைனும் அங்கிளோட பொண்ணுங்களும் சேர்ந்துருந்த ஃபோட்டோ தான். வைனுக்கு ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க மம்மி டாடி இறந்து போயிருப்பாங்க. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. எப்போ அங்கிள் ஆண்டிக்கிட்ட வைன் வந்தாங்களோ அப்போ ஸோ 7 வயசுலேருந்தே வைன் அங்கிள் ஆண்டிக்கிட்ட வளர்கிற பொண்ணு. ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட இப்போ வரையும் எடுத்திருக்க மாட்டாங்க வைனை. அதனால் ஃபோட்டோ கையில் இல்லை. உடனே அங்கிள் சொல்கிறாங்க, ஐம் சாரி சார், ஃபோட்டோ எதுவும் நான் எடுத்துக்கிட்டு வரல. நீங்கள் ஓகேனா இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பி விட்டுறேன் பொண்ணை. இப்போ 10 கோடி எனக்கு கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டியாங் அப்போ அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு, ஒரு ஃபோட்டோ கூட இல்லாமல் எப்படி நான் 10 கோடி பணம் கொடுப்பேன் அப்படின்னு அதட்டுறாங்க. பயந்து போயிட்டாங்க அங்கிள். நான் வேணா ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு பொண்ணை அனுப்பி விட்டுவிட்றேன். இப்போ பொண்ணை பார்த்துக்கோங்க. பொண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். இப்போ 10 கோடி இல்லை, 10 லட்சம்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள். என்னது இது, எந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறான் அவன். என்ன பண்ணுறது அப்படின்னு டியாங் தனக்குத்தானே யோசிச்சுக்கிட்டு அங்கிளை பார்த்து, நீ சொல்கிற பொண்ணு வேர்ஜினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், 100% வேர்ஜின் பொண்ணு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கிள். அப்போ டியாங் நக்கலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ரைட், பொண்ணோட அழகுக்கு ஒரு க்ரோட், பொண்ணோட பாடி ஷேப்புக்கு ஒரு க்ரோட்னு, அந்த பொண்ணு என்கிட்ட எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாலோ அந்தளவுக்கு உனக்கு பணம் அதிகமாகும். வேர்ஜின் பொண்ணு தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ கேட்ட 10 க்ரோட்ஸ் உன் கையில் கிடைக்கும். நீ கேட்குற 10 க்ரோட்டும் உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நாளைக்கே சென்ட் ஆகிடும். ஆனால் பொண்ணு எனக்கு 1 இயர் கான்ட்ராக்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க டியாங். 1 என்ன 2, 3, 4 வருஷம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பொண்ணை, எந்த பிரச்சனையும் கிடையாது. பொண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கோடி இல்லை 20 கோடி எனக்கு கொடுப்பீங்க. அந்தளவுக்கு பொண்ணு அழகாக இருப்பா. நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையிலே பொண்ணு அழகாக இருப்பா, நான் பணத்துக்காகலாம் சொல்லலை. அந்த பொண்ணுக்கு பெருசாக சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. என்ன நடந்தாலும் கேட்கக்கூட யாரும் இல்லாத பொண்ணு. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பணம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிள். டியாங் அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. மேனேஜர்கிட்ட ஐஸை காட்டிட்டாங்க. மேனேஜர் உடனே எழுந்து நின்று, ஓகே ஹாங் நம்ம கிளம்பலாம். ஈவினிங் பொண்ணை ரெடியாக்கி ஈவினிங் பாஸ் கார் அனுப்புவாங்க. பாஸோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு அந்த பொண்ணை நீ அனுப்பி விட்டுடணும். உன் வீட்டுக்கே கார் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 டிகிரிக்கு பவ் பண்ணிவிட்டு அங்கிள் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டியாங் இப்போ அப்படியே தன்னோட ஹெட் சேரில் சாஞ்சு உட்காந்து, 1 மந்த் இந்த பொண்ணுங்க இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பல பேர் கூட ஊர் சுற்றின பொண்ணுங்க கூட எனக்கு லவிடவியாக இருக்க விருப்பம் இல்லை. என்ன பண்ணுறது, 1 மாதமாக தேடுறேன், ஒரு வர்ஜின் பொண்ணு கூட இந்த ஊருக்குள்ளே இல்லையா. இப்போ ஒரு பொண்ணு கிடச்சிருக்கா. எனக்கு 32 ஆகுது, அந்த பொண்ணுக்கு 18 தானே ஆகுது. இருந்தாலும் வர்ஜின் பொண்ணு என்னால் விட முடியாது. கல்யாணமாக பண்ணிக்க போகிறேன் சுகர் பேபியாக வச்சுக்கிறதுக்கு, என்னத்துக்கு ஏஜெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு டியாங் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக தன்னோட ஒர்க்கை கெயின் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க அங்கிள்கிட்டையும் ஆன்ட்டிக்கிட்டேயும். அங்கிள் ப்ளீஸ் என்னை எங்கே அனுப்பிடாதீங்க. 1 வருஷம் யார் வீட்லேயோ போய் நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்கே போகிறது, என்னை அனுப்பாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஏய், 1 வருஷம் கழித்து நீங்கள் வந்துடு. அதுக்கப்புறம் இப்போ நீ எந்த வேலைக்கு போறியோ அந்த மாதிரி வேறு யாருக்கிட்டையாவது நாங்கள் வேலைக்கு அனுப்பி விட்டுடுவோம் உன்னைய. உனக்கு 8 வருஷம் நாங்கள் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு 18 வயசு, 7 வயசுலேருந்து இந்த வீட்டில் இருந்து நீ தண்டச்சோடு சாப்பிட்டுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்காக கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டியா? ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு பிடிச்ச மாதிரி நீ போய் நடந்துக்கணும், அவ்வளவுதான். 1 வருஷம் கழித்து அவனே உன்னை விரட்டி விட்டுடுவான். இங்கே வந்ததுக்கப்புறம் அவனை மாதிரியே வேறு ஒரு பணக்காரனை பிடிச்சி அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துக்க சொல்லி உன்னை அனுப்பிக்கிறோம். அது வரைக்கும் அங்கே இரு.
10 கோடி கொடுக்குறான் அந்த ஆள், சும்மா கிடையாது. அந்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நீ ஏதாவது அங்கே மக்கர் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஃபோனை போட்டு ஏதாவது சத்தம் போட்டு 10 கோடி ரூபாய் பணத்தை பிடுங்குனாங்க, அவ்வளோதான், உன்னை மர்டர் பண்ணிடுவோம் நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. பயந்து போயிட்டாங்க ஒயின். ஆண்டி இல்லைங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது. மெய்டு வேலைக்குன்னா நான் சந்தோஷமாக போயிடுவேன். நீங்கள் ஏதோ அந்த ஆளை ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அவர் கூட ஒன்றா பெட்டில் தூங்கணும்லாம் சொல்கிறீங்க. எனக்கு பிடிக்கல, பயமாக இருக்குது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துக்கிட்டு எங்ககிட்ட தப்பு ரைட்டுன்னு பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா? பிச்சு போடுவோம் பிச்சு, நனவில் வச்சுக்கோ. நாங்கள் தானே உன்னை வளர்த்தோம், நல்லது கெட்டது நாங்கள் தானே சொல்லி கொடுத்தோம். இப்போ சொல்கிறோம், நீ இப்போ பண்ண போகிறதுல எந்த தப்பும் இல்லை. உனக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்துக்கு நீ வேலை பார்க்க போகிற அப்படி நினச்சிக்கோ. ஆளை பாரு, ஆளை கிளம்படி அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க ஒயினோட ஆண்டி. எதுவுமே பேச முடியலை ஒயினுக்கு. ரொம்ப தப்பு ஆண்டி, இது என் மம்மி டேடி இல்லாட்டி நான் உங்ககிட்ட வரமாட்டேன். என்னை பிடிக்கலைன்னா சொல்லிவிடுங்க, நான் வேறு எங்கேயாவது போயிடுறேன். என்னை ஏதாவது ஒரு ஆஃப்னேஜில் சேர்த்து விட்டுடுங்க, அங்கே நான் ஏதாவது வேலை பார்த்து இருந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற வேலைக்கு நான் போக மாட்டேன், யாரு கூட நான் பெட்டில் தூங்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அப்போ அங்கிள் ஒயினோட சீக்ஸில் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. ஒயின் போய் அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. உன்னைய நான் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு 10 கோடி ரூபாய் எனக்காக நீ ரெடி பண்ணி தரமாட்டேன்னு சொல்கிற. என்னதான் உனக்கு பிரச்சனை? உன் அக்கா 2 பேரையும் பாரு, மாயா, ஹன்ஷு. அவங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அவங்க இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஜோ லக்ஸரியாக 2 கார் வாங்கி வச்சுருக்கேன் இந்த வீட்டில். 2 காருமே என் 2 பொண்ணுங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது. இந்த லக்ஸரி லைஃப் அவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஒன்ன மாதிரி ஜோ பேச வைக்காத என்னைய, கிளம்ப அப்படின்னு அதட்டுறாங்க அங்கிள். எதுவுமே பேசலதுக்கப்புறம் ஒயின் அடித்தே தன்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்கன்னு பயந்து போய் இப்போ ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒயின் பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு ½ பாஸ் ஆகுது. ஆண்டி பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. ஒயின் ஒரு லைட் எல்லோ கலரில் சாரீ எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒயினுக்கு பெருசாக எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கி தர மாட்டாங்க. ஒயினோட ஆண்டி எந்த மாதிரி சாரீ வியர் பண்ணி இதுக்கப்புறம் நான் அதை வேர் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸு தான் ஒயினுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒயின் தன்னோட 16th ஏஜிலிருந்து சாரீ தான் வியர் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கும்போது. ஸ்கூல் போகும்போது ஸ்கர்ட் ஷர்ட்டுன்னு போட்டுப்பாங்க. இப்போ 12th முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்காங்களா, ஃபுல் டே சாரியில் தான் இருக்காங்க. தன்னோட சாரியில் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய சாரியை பார்த்து ஒயினுக்கு வியர் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க ஆண்டி. ஸோ ஒயின் அந்த எல்லோ கலர் சாரியை வாங்கி வியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒயின். அப்போ ஆண்டி அப்படியே ஒயினை ஹெட் டோஸ் பார்த்துட்டு, சும்மா சொல்லக்கூடாது, 12வது தான் படிச்சிருக்க, இப்போ காலேஜ் போகிற வயசு. ஆனால் உன்னை பார்க்கையில் 22, 23 பொண்ணு மாதிரி இருக்க. ஆனால் காலேஜ் ஃபினிஷ் பண்ணக்கூடிய பொண்ணு மாதிரி இருக்கிற பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, நல்ல வெல் க்ரோப் தான். தொலையட்டும், எங்களுக்கு இது நல்லது தான். அரைவயிறும் காவயிறும் சாப்பாடு போடையிலேயே நீ இவ்வளோ வளமாக இருக்கியே, உனக்கு நாங்கள் நல்ல சாப்பாடு கொடுத்தா எப்படி இருப்ப? என் பிள்ளைங்கள்லாம் தூக்கி அடிச்சிடுவேன் நீ. தொலையட்டும், கிளம்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அழுதுகிட்டே தன்னோட ஹேரை கோம் பண்ணிக்கிட்டு, ஒயின் தன்னோட பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு பழைய பேக்குள்ளே வச்சு அப்படியே அதை ஜிப் பண்ணி தன்னோட ஷோல்டரில் போட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. எந்த மேக்கப்பும் இல்லை ஒயினுக்கு. ஹேண்ட்ஸ்லேயோ லெக்ஸ்லேயோ இல்லை இயர்ஸ்லேயோ எந்த ஒரு ஜுவல்ஸுமே இல்லை. ப்ளைனாக இருக்காங்க. ஒரு சாரீ மட்டும் வியர் பண்ணி ஒயின். ஆண்டி இப்போ ஏய் நின்றுக்கிட்டே எவ்வளோ நேரம் வாங்கியிருப்பா, கிளப்பா அப்படின்னு சொன்னதும் ஒயின் எதுவுமே பேசலை. அமைதியாக போய் பால்கனியில் நின்றுட்டாங்க. ஏன்னா ஒயினுக்கு நல்லா தெரியும் இங்கே இருக்க முடியாது, அவங்க நினச்சதை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. எதுவுமே பேசாமல் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அமைதியாக வெளியில் போய் நின்றுட்டுருக்காங்க. இப்படியே ஒரு 10 minutes பாஸ் ஆகுது. ஒரு லக்ஸுரியான கார் ஒயினோட வீட்டு முன்னாடி நிற்குது. ஒயின் பால்கனியில் நிற்பாங்களா? காம்பவுண்ட் கேட் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கள நல்லா பார்க்க முடியும் ஒயினால். லக்ஸுரியான கார் நின்னதும் ஒயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாடியே ஷேக் ஆகிட்டுருக்கு பயத்தில். ஆண்டி அனுப்பாதீங்க ஆண்டி, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. அடியே, உன்னைய கிழவன்கிட்ட ஒன்றும் அனுப்பலை,
ஒரு 32 வயசு ஆம்பளை கிட்ட தான் அனுப்புகிறோம் போ அப்படின்னு சொல்லி ஒயின் ஷோல்டரில் போட்டிருந்த அந்த பேக்கை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கிட்டுக்கிட்டுன்னு இழுத்துக்கிட்டு வந்து கார் முன்னாடி நிறுத்திட்டாங்க. டிரைவர் வேகமாக ஆப்போசிட் சைடு வந்து ஒயினுக்கு கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஒயினுக்கு பேசவே முடியல. அமைதியாக எதுவுமே பண்ண முடியாமல் காரில் போய் உட்காந்துட்டாங்க. ஒயினை பார்த்து அப்படியே அந்த பேக்கை தூக்கி போடுறாங்க. வெளியில் நின்றுக்கிட்டு ஆன்ட்டி ஒயினோட மடியில் வந்து பேக் விழுகுது. பேக்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டாங்க ஒயின். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் ஒயின் வந்துக்கிட்டு இருக்க கார் ஒரு லக்ஸரியான மேன்ஷன் முன்னாடி ஸ்டாப் ஆகுது. ஒயினுக்கு பதட்டமாக இருக்குது அந்த ஒயிட் கலர் பெரிய பங்களாவை பார்க்கும்போது. அப்போ டிரைவர் கார்டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒயின் சைடு வந்து கார்டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஒயின் ஒரு பயத்தோடையே இறங்கி நிற்கிறாங்க. தன்னோட பேக்கை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க ஒயின். பாவமாக இருக்குது டிரைவருக்கு ஒயினை பார்க்கும்போது. ஏன்னா நல்லா தெரியுது ஒயினை பார்க்கும்போது ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணுன்னு. அப்போ டிரைவர் அங்கிள் ஒயினை பார்த்து, எங்கே பாருங்கம்மா, உள்ளுக்குள்ளே தான் எங்கள் பாஸ் இருக்காங்க. இது பாஸோட கெஸ்ட் ஹவுஸ். இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. உள்ளே போங்க, சார் வந்து லேட்டான திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் ஒயின் போகிறாங்க. மேன்ஷனோட லிவிங் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலேயே ஒயினோட ஃபுல் வீட்டையும் அந்த லிவிங் ஏரியாலேயே அடக்கிடலாம். அவ்வளோ பெரிய லிவிங் ஏரியா. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே ஒயின் சீலிங்கில் தொங்குற சாண்டியருக்கு கீழே நிற்கிறாங்க. அப்போ கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மெய்டு வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. டேங்கோட மெய்டுக்கு ஒயினை பார்த்த அந்த ஃபஸ்ட்டு சைட்டே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்போ அந்த மெய்டு வேகமாக ஒயின்கிட்ட வந்து, ஹாய், என்னோட பேர் மினி. நான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஒரே மெய்டு நான் தான். இங்கே இருக்க வேலைகள் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன். மார்னிங் ஈவினிங் 2 கிளீனர்ஸ் வருவாங்க. 2 பேரும் பொண்ணுங்க தான். மார்னிங் வந்து ஃப்ளோருக்கு மோப் போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஈவினிங் வந்து அகெயின் கிச்சனில் இருக்கக்கூடிய வெசல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சாரோட கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. சமையல் வேலை முழுக்க எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன். என்னோட நேம் மினி. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க மினி. அப்போ மினி கேட்டதும் ஒயின், என்னோட பேர் ஒயின், பார்க் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ, பயப்படக்கூடாது, நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை, எங்கள் சாரோட நெருக்கமான பொண்ணாக போகிறீங்க, அதனால் பயப்படக்கூடாது. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மினி. எனக்கு 2 மந்த் முன்னாடி தான் 18 ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். திக்குன்னு இருக்குது மினிக்கு. என்ன, அட கடவுளே, பார்க்குறதுக்கு 20-21 மாதிரி இருக்கா அந்த பொண்ணு. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. ஆனால் 18 தான் ஆகுதுன்னுக்கிறா. ஐயோ, என் பாஸே பொல்லாதவன், எமோஷ்னலே இல்லாத ஒரு மான்ஸ்டர். இந்த பொண்ணை பாவம் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. இந்த வீட்டுக்கு வர்றவளுங்கெல்லாம் ஐயோ கிளப் டான்ஸரை விட மோசமானவளுங்க. அந்த பொண்ணுங்க என்னமோ பண்ணிட்டு போகிறதுன்னு நான் இருப்பேன். இந்த பொண்ணை பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஐயோ, இந்த ஆளுக்கிட்ட இந்த பொண்ணை மாட்டினா என்ன ஆக போகிறாளோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப பாவப்படுறாங்க மினி. அப்போ ஒயின் மினியை பார்த்து, அவங்க பாஸை பார்க்கணும், அவங்களுக்கு லேட் ஆனால் பிடிக்காதாமே, அவங்கக்கிட்ட போய் பேசணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி ஒயினை பார்த்துட்டு, எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும், என்னோட அங்கிளும் ஆன்ட்டியும் எங்கள் பணத்துக்காக என்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. ஒச்சோ, அழக்கூடாது, மம்மி டாடி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மினி. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு 7 இயர்ஸ் இருக்கும்போதே அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மினிக்கு. மினிக்கு ஒயின் பேசுகிறத வச்சு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒயினுக்கு விருப்பமே இல்லாமல் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஒயினோட அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மினி. ஏன்னா மினி பயங்கர கிளவர். அப்போ மினி ஒயினை பார்த்து, சரி, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, என்னையே உன்னோட அக்கா போல் நினச்சிக்கோ, எனக்கும் மம்மி டேடின்னு யாரும் கிடையாது, நான் ஆஃப்னேஜில் வளர்ந்த பொண்ணு,
நான் கேட்ரிங் படிச்சிருக்கேன். 12th முடிச்சுட்டு நான் ஒரு கேட்ரிங் காலேஜில் சேர்ந்து ஸ்காலர்ஷிப்பில் என்னோடய டிகிரியை முடித்தேன். பார்ட் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணி என்னோடய எசென்ஷியல்ஸை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ இந்த வீட்டில் எனக்கு மெய்டாக வேலை கிடச்சிருக்கு. ஸோ ஹெட் குக்காக ஜாலியாக இருக்கேன். ஸோ எனக்கும் யாரும் கிடையாது. நான் பயப்படுறேன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மினியோட இந்த காமான ஒரு அட்வைஸை கேட்டதும் வைனுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதமாக இருக்குது. இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க வைன். வைனோட டியர்ஸை மினி வைப் பண்ணி விட்டுட்டு, எனக்கு ஏஜ் 25 ஆகுது. பெருசாக எனக்கு மேரேஜெலாம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. மேரேஜ் பண்ணிக்கிட்டு மேரேஜ் வாழ்க்கை பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ எனக்கான ஒரு பையனை எங்கேயாவது பார்த்தா மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லை இதே வீட்டில் மெய்டாகவே இருந்துட்டு மண்டையை போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைன் எதுவுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ மினி, வா உனையா என் பாஸோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி இப்போ வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அங்கேருந்து அப்ஸ்டேர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. டேங் தன்னோட ரூமோட சோஃபாவில் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு அப்படியே சைடில் இருக்கக்கூடிய சீனரிஸை பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணிக்கிட்டு இப்போ வைன் உள்ளே நிற்கிறாங்க. பக்கத்துலேயே மினியும் நிற்கிறாங்க. டேங் அப்படியே சைடில் திரும்பி பார்த்து, பை காட் அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க வைனை பார்த்துட்டு. மினிக்கு திடீர்னு இருக்குது. ஐயோ என்னது இது? இந்த சிப்பன்சி பாஸுக்கு மூஞ்சியே ஒரு மாதிரி மாறுதே. ஐயோ அழகு வெத்த பொண்ணு நல்லா இவங்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு மினி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, பாஸ் இந்த பொண்ணு உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ மினியை அப்படியே தன்னோட 2 ஃபிங்கர்ஸால் வெளியில் போ அப்படின்னு சைட் லாங்குவேஜில் காட்டுறாங்க. அவ்வளோதான், மினி குடுகுடுன்னு வெளியில் ஓடி போயிட்டாங்க. வெளியில் போய் நின்றுக்கிட்டு மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க மினி. ஏன்னா வைனை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. ஸோ எதுக்காக டேங் வைனை கூப்பிட்ருக்காங்கன்னு கிளியராக தெரியலை மினிக்கு. அதனால தான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போ டேங் அப்படியே வைன்கிட்ட வைனை ஹெட்டு டோஸ் பார்க்குறாங்க. வைன் தன்னோட பேக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, இங்கே பாருங்க பாஸ், நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன். எனக்கு இங்கே ஏதோ சொன்னாங்களே, உங்களோட சுகர் பேபியாக இருக்க விருப்பம் இல்லை. நான் சுகர் பேபியாக இருக்க மாட்டேன். எனக்கு மம்மி டேடி இல்லை. நான் உங்களோட பேபியாலாம் இருக்க மாட்டேன். உங்கள் கூட ஒரே பெட்டில் தூங்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. என்னைய ஏதாவது ஒரு ஆஃப்னேஜில் சேர்த்து விட்டுடுங்க ப்ளீஸ். நான் இங்கே இல்லை. நீங்கள் பார்க்க ரொம்ப சின்ன ஆளாக தெரியுறீங்க. நீங்கள் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பேபிஸை பெற்றுக்கோங்க. நான் வேணாம். நீங்கள் 4-5 சுகர் பேபிஸ் கூட பெர்த் பண்ணிக்கோங்க. நான் வேணாம். எனக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க வைன். டேங்க்கு ஒன்றுமே புரியல. வைனை அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி அப்படியே பார்த்துட்டு, சுகர் பேபினா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும். நான் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வெள்ளை சக்கரை இருக்குல்ல, ஒயிட் சுகரு, அதை எடுத்து தின்னுப்பிடுவேன். அதை உங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்களா? அதனால தான் நீங்கள் என்னையா அடாப்ட் பண்ணுறீங்களா சுகர் பேபின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்க்கு சிரிப்பே வராது. ஆனால் வைன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதும் லைட்டாக ஸ்மைல் வருது லிப்ஸில் இருந்து. சுகர் பேபினா அதிலடி முட்டாள். சுகர் பேபினா எனக்கு நீ பேபியே பர்த் பண்ணி கொடுக்காம என் கூட ஒரு ஒய்ஃப் போல் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சுகர் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க டேங். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா என்னையா அப்படின்னு கேட்குறாங்க வைன். டேங்க்கிட்ட எந்த பொண்ணும் இந்த மாதிரி கேட்டதில்லை. டேங்க்கிட்ட முதல் முறையாக வைன் என்னைய கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களான்னு கேட்டதும் ஏனோ தெரியலை, மனசில் ஒரு ஆரோ பாஞ்ச மாதிரி இருக்குது. அப்படியே டேங் வைனோட ஐஸை பார்த்து, உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் கூட்டிகிட்டு வரல. உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு யாரும் இல்லைங்க. எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. நான் ரொம்ப ம், 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 பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு என் கூட யாருமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மினிக்கு அழுகையாக வருது. ஐயோ, நான் தான் ஆஃப்னேஜில் இருந்து கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு அங்கிள் ஆண்டின்னு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போலையே. ஐயோ, இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாலே, இவன் ஒரு பொண்ணை கூட விட மாட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் டேங் ஒயின்கிட்ட வந்து ஒயினோட பேக்கை அப்படியே வாங்கி சைடில் வச்சுட்டு, நீ பார்க்குறதுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீனே முடியாதுனாலும் நீ தான் என்னோட சுகர் பேபி இன்னுமே. அப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கான்ட்ராக்ட் போட்டு உன்னை வச்சுக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னை நான் பேசாமல் ஒரு 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு என் சுகர் பேபியாக வச்சுக்கிறேன். ஏஜ் என்ன உனக்கு 18 சொன்னாங்களே, 18ஆ அப்படின்னு கேட்குறாங்க டேயாங். வயனதுக்கு ஆமான்னு சொல்லி ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. சூப்பர், 18 தான் ஆகுதா? 12th எத்தனை மார்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒயின் உடனே 535 அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்படியே ஒயினை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, வாட், நல்லா படிக்கிற பொண்ணாடி நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஓரளவு நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சூப்பர். ஐயோ, உன்னைய பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, உன்னைய டச் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை தூண்டுது. 5 இயர்ஸ்க்கு நீ என் சுகர் பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு தன்னோட லாக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் எடுக்கிறாங்க. எதுவுமே எழுதலை, பிளாங்காக இருக்குது அந்த கான்ட்ராக்ட் பேப்பர். அப்படியே அதை தன்னோட பிரிண்டரில் வச்சு டைப் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்டாக ஒயின் சுகர் பேபியாக தாங்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒயினுக்கு இந்த கான்ட்ராக்டை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அமைதியாக நின்று பார்த்துட்ருக்காங்க டேயாங் என்ன பண்ணுறாங்கன்னு. அப்போ டேயாங் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை பிரிண்ட் எடுத்து அழகாக ஒயின்கிட்ட கொடுத்து, இங்கே பாரு, இதில் இருக்கிறத நல்லா ரீட் பண்ணிக்கோ. நீ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்கு சுகர் பேபியாக இன்னையிலேருந்து இருக்கணும். 5 இயர்ஸ்க்கு உனக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். உனக்கு சில பெனிஃபிட்ஸ் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, ஸோ உன்னை நான் காலேஜுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன, என்னை படிக்க வைக்க போகிறீங்களா? ஆனால் காலேஜ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3-4 மந்த்ஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓன் காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. அதில் ஒரு காலேஜில் உன்னையே சேர்த்து விட்டுற போகிறேன். என் காலேஜில் நீ எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம், அவ்வளோதான். நீ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணாக தெரிகிற, அழகாக இருக்க, எந்த விதத்துலேயும் உனக்கு குறை சொல்ல முடியலடி. நீ காலேஜ் போ, நல்லா படிக்கிற பொண்ணு. என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கையில் 5 இயர்ஸ்க்கு நானும் உன்கிட்ட சில விஷயங்களை எடுத்துக்கணும், நீனும் எனக்கிட்ட இருந்து சில விஷயங்களை அடைஞ்சிக்கணும். அதில் ஒன்று தான் இந்த எஜுகேஷன். படிச்சுக்கோ, மாஸ்டர் டிகிரி வரையும் கூட படிச்சுக்கோ. 5 இயர்ஸ் என் கூட இருக்க போகிறல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உன்னை நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் சேர்த்து விடுறேன். ஏன்னா 5 இயர்ஸ் கழிச்சும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எகெயின் உன்னையே நான் சுகர் பேபியாக வச்சுக்கலான்னு இந்த செகண்ட் எனக்கு தோணுது. நீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தனா அழகாக என் கூட ஆஃபீஸ்க்கு வந்து என் கூடயே இருப்பேன். அங்கேயும் எனக்கு நீ தேவைப்பட்டா பர்சனல் ரூம்க்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னை கூட நீ தங்குற, எனக்கு சுகர் பேபியாக இருக்குன்னா இந்த ஃபெசிலிட்டி உனக்கு கிடைக்கிது. அதாவது படிக்கலாம் காலேஜுக்கு போய். அப்புறம் எந்த பாய் ஃப்ரெண்ட்ஸும் நீ வச்சுக்கக்கூடாது, எந்த பாய்ஸ்கிட்டையும் நீ பேசவும் கூடாது. என் கூட மட்டும்தான் நீ பேசணும். நான் எங்கே போகிறேனோ அங்கே உன்னை கூட்டிகிட்டு போவேன். உனக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருக்காது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் எந்த நாட்டுக்கு போகிறேனோ அங்கே உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். நீ என் கூட மட்டும்தான் வெளியில் போகணும். அதுக்கப்புறம் தனியாக நீ வெளியில் போகிறனா காலேஜுக்காக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேன்ஷனை சுற்றி இருக்க கார்டன், இந்த இடம் மட்டும்தான் உனக்கானது.
நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போல்லாம் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். காட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனுக்கு டேயாங் சொன்ன எதுவுமே கேட்கல, புரியவும் இல்லை. ஒரே நினப்பு தான் வைனுக்கு இப்போ இருக்குது. தான் படிக்க போகிறோம், அதுவும் காலேஜுக்கு போய் படிக்க போகிறோம் அப்படின்னுங்கிற ஒரே எண்ணத்தோட ரொம்ப சந்தோஷமாக டேயாங்கை பார்த்து ஒரு பிரைட் ஸ்மைலில், ஓகே பாஸ், எனக்கு உங்களுக்கு சுகர் பேபியாக இருக்க இப்போ சம்மதம். நீங்கள் தான் என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பென் கேட்குறாங்க அதில் சைன் பண்ணுறதுக்காக. ஐ மீன் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணுறதுக்காக. டேயாங் அப்போ வைனை பார்த்துட்டு, ஏய் கான்ட்ராக்ட் பேப்பரை படிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, என்னை படிக்க வைக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் என்னையா எந்த விதத்துலேயும் ஹார்ம் பண்ண மாட்டீங்க, என்னோடய லைஃப்பை கெடுக்க மாட்டீங்க, என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. கொடுங்க பெண்ணா, இதில் என்ன எழுதியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே படித்தே பார்க்காம வைன் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை. டேயாங்க்கு ஏன்னு தெரில, எங்கோ மனசுக்கு பாரமாக இருக்குது. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல, அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு, ஓகே இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது, ரொம்ப சீப்பான ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல நீ போட்டிருக்கிறது. ஏன் கூட இருக்க போகிற இந்த 5 இயர்ஸும் ஸோ லக்ஸரியிலே நீ நனையணும், உன்னை நான் லக்ஸரிங்கிற மலையில் குளிப்பாட்டணும், அந்த லக்ஸரி லைஃப்பை இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் வைனோட சாரியோட பல்லுவை அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு இழுக்கிறாங்க. வைனுக்கு பயமாயிடுச்சு, அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க பல்லுவை. என்னது இது, எதுக்கு என் சாரியை பிடிக்கிறீங்க, விடுங்க அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்கிறாங்க வைன். ஏய் என்ன நகர அப்படின்னு சொல்லிட்டு வைனோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அப்படியே பல்லுவோட பின்னே ரிமூவ் பண்ணி டேயாங் அப்படியே இழுத்து விட்டுட்டாங்க சாரியை. வைன் இன்ஸ்கர்ட்டோடையும் க்ராப் டாப்போடையும் அப்படியே போய் பொத்துன்னு ஃப்ளோரில் விழுந்துட்டாங்க. டேயாங்க்கு வைனோட பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்ததும் பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுது. வைன் கிட்ட வந்து அப்படியே வைனோட ஃபேஸ் கிட்ட தன்னோட ஃபேஸை வச்சு வைனோட நோஸோட தன்னோட நோஸை அப்படியே வச்சு ரப் பண்ணி, என்னோட 25 வயசுலேருந்து ஏகப்பட்ட சுகர் பேபிஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ புதுசாக இருக்க, இன்றைக்கி நைட் ரெடியாக இரு, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மினி உனக்கு இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துடுவா. அப்புறம் எனக்கிட்ட முடியாது கூடாதுன்னு ஏதாவது நீ சொன்ன நைட் வரும்போது அடி எனக்கிட்ட வாங்குற மாதிரி ஆகிடும், ஸோ உடம்பு புண்ணாயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க டேயாங். இது எல்லாத்தையும் மினி டோர்வே கிட்டேருந்து கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, ஐயோ மான்ஸ்டர் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஒரு 10 ஸ்டெப் பேக்கில் ஓடி போய் நின்றுக்கிட்டு சும்மா நடந்து வர்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. டேயாங் அப்போ டோரை ஓப்பன் பண்ணி சைடில் திரும்புகிறாங்க. மினி இப்போ வந்துட்டுருக்கதை பார்த்துட்டு, மினி வைனுக்கு இந்த மேன்ஷனை சுற்றி காட்டு, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன், வைனுக்கு சில ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் சில அசசரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ வைனுக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் இந்த மேன்ஷனில் வேணும், 5 இயர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறாவ, தேவையில்லாததை வைன்கிட்ட நீ பேசக்கூடாது, உனக்கு வாய் அதிகம்னு எனக்கு தெரியும், உன்னால் ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சது வேலையை விட்டு தூக்கிடுவேன், எங்கேயுமே வேலை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி கல் பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா பார்த்துக்கிறேன் வைனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் மினியோட சீக்ஸில். உயிரே போயிடுச்சு மினிக்கு, அப்படியே சீக்ஸே பேர்ன் ஆகுது. ஆஹா, ஐயோ சார் எதுக்கு என்னை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, வைன்னு இன்னொரு தடவை நீ சொல்லி நான் கேட்டேன், தோலை உரிச்சிடுவேன். மேடம், கால் ஹர் மேடம். ஓகே சார், மேடமை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. குட் அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. டேயாங் போகிறதுக்கே மினி தன்னோட ஹேண்ட்ஸை சீக்ஸில் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேயாங்க. என்னது இது, ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பொண்ணுங்க இந்த மேன்ஷனில் சுகர் பேபின்னு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அத்தனை பேரையும் நான் பேர் சொல்லி தானே கூப்பிடுவேன், எல்லாம் என்னை விட பெரிய பொண்ணுங்களாக கூட வந்திருக்குதுங்க, ஆனால் இந்த பொண்ணு 18 தானே ஆகுது. ஐயோ ஒயின்னு சொன்ன வார்த்தைக்கா இந்த போர்டு எனக்கு, அப்பா அந்த காது கேட்கல, இந்த சைடு ஜாவே வலிக்குது, மேடம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான்.
ஏதோ இந்த பொண்ணு இவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் போலையே, கொஞ்சம் தாஜா பண்ணிக்கணும் வைனை அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு மினி இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. வைன் வந்து அமைதியாக அப்படியே சைடில் இருக்க சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. மினியை பார்த்ததும் டக்குன்னு எழுந்து ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க வைன். மினி அப்போ வைனை பார்த்து வைன் செல்லம், ஐயோ வைன் இல்லை மேடம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேடமா என்னை வைனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ கூப்பிடக்கூடாது, அப்படி நீங்கள் எங்கள் சாருக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணு, மேடம் தான் கூப்பிடணும், இல்லாட்டி என் வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைன் ஒன்றுமே சொல்லலை. உங்கள் பாஸ் ரொம்ப கோபக்காரரா அப்படின்னு கேட்குறாங்க. கோபத்துக்கு டிக்ஷனரியில் நம்ம ஏதாவது ஒரு வேர்டை தேடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கிம் தியாங், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் குறுக்குறுன்னு மினியை பார்த்துட்டு அவ்வளவு கோவப்படுவாரா அப்படின்னு கேட்குறாங்க மினி. எப்போ கோவப்பட மாட்டார்னு கேட்டால் தான் சொல்ல முடியும், ஏன்னா எப்போதுமே அவர் கோவப்படுவார். இந்த மேன்ஷனை சுற்றி காட்ட சொல்லியிருக்காரு, வாங்க உங்களுக்கு இந்த மேன்ஷனை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி இப்போ அந்த மேன்ஷனை சுற்றி காட்டுறதுக்காக கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் வந்து இப்போ மினிக்கிட்ட கொஞ்ச நேரம் மினியோட ரூமில் பேசிக்கிட்டு இருந்துட்டு மினியோட பெட்லேயே தூங்கி போயிட்டாங்க. இந்த டைமில் டயாங் இப்போ வைனுக்காக ஏகப்பட்ட ஷாப்பிங் பேக்ஸோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. மினி வந்து லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்துருப்பாங்களா. டயாங்கை பார்த்ததும், சார் மேடம்க்கு நான் ரூம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி குட், இந்த ஷாப்பிங் பேக்ஸ்லாம் வாங்கிக்கோ. பின்னாடி என்னோடய டிரைவர் மீதி பேக்லாம் கொண்டு வருவாங்க, அது எல்லாத்தையும் வைனோட ரூமில் அழகாக கபோர்டில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். 1 ஹவரில் வைனுக்கு டின்னர் கொடுத்து என்னோடய ரூமுக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மினி உடனே டயாங் ஹேண்ட்ஸில் இருக்க பேக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு குடுன்னு இப்போ வைனோட ரூமுக்கு ஓடி போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைனை வந்து மினி அழகாக வந்து எழுப்புறாங்க. வைன் மேடம் எழுந்துறீங்க, உங்களுக்கு ரூம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு டயாங் சாரோட ரூமுக்கு போகணும். குயிக்காக எழுந்துறீங்க, ஃபுட் சாப்பிடணும், அதுக்கப்புறம் உங்களை ரூமுக்கு கொண்டு போய் விடுறேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சார் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்பா எழுந்து உட்காந்து, சரி எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஐயோ இந்த வீட்டில் எல்லாமே நேரத்துக்கு நடக்கணும், இல்லை நல்லா தோலை உரிச்சு விட்ருவார் நம்ம சாரு, வாங்க அப்படின்னு சொல்லி வைனை மினி கூட்டிகிட்டு போய் இப்போ நூடுல்ஸ் செஞ்சு வைனுக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. வைனுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வைன் நூடுல்ஸை பார்த்துட்டு ஐஸெல்லாம் டியரப் ஆகிடுச்சு. எனக்காகவா இவ்வளோ நூடுல்ஸும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதுதான் சீக்கிரம் இன்றைக்கி செய்ய முடிஞ்சது, அதனால தான் குயிக்காக செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு. எங்கள் சாருக்குமே இதில் ஏகப்பட்ட ஃப்ரானுஃபேஷனு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிஷ்ஷை செஞ்ச மாதிரி பில்டப் கொடுத்துட்டேன். அவரும் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிட்டார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அந்த நூடுல்ஸை அப்படியே ஃபோர்க்கில் எடுத்து அப்படின்னு ப்ளோ பண்ணிவிட்டு தன்னோட மவுத்தில் வைக்கிறாங்க. வைனுக்கு சின்ன வயசுலேருந்து நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு ஆசை. ஆனால் அங்கிள் ஆண்டி அவங்க பசங்களுக்கு கொடுப்பாங்க, வைனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கேட்க பயந்துக்கிட்டு வைன் நூடுல்ஸே சாப்பிட்டது கிடையாது. இப்போ இங்கே வந்ததும் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்ததும் வைனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. வைன் அதில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 by 1 எடுத்து சாப்பிட்டுட்டு நூடுல்ஸையும் சாப்பிட்டுட்டு அந்த சூப்பையும் குடிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. மினி தன்னோட வெஸ்ட் வாட்சை பார்த்துட்டு, ஐயோ 25 மினிட்ஸ் லெஃப்ட்டு, இப்போ நீங்கள் பாத் பண்ண போகணும் மேடம், வாங்க அப்படின்னு சொல்லி வைனோட ரூமுக்கு மினி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வைன் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான சர்ப்ரைஸ் வைனுக்கு. மினி அக்கா, என்னது இது யாரோட ரூம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட ரூம் தான் மேடம், இது வந்து சார் உங்களுக்காக ரெடி பண்ணி வைக்க சொன்ன ரூம். இப்போ தான் டிசைனர் வந்து ரெடி பண்ணிவிட்டு போனாங்க. அப்புறம் இந்த ரூம் உங்களுக்கு ஓகே தானே, இல்லை வேறு மாதிரி மாடலில் ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க மினி. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓகே, இதுதான் உங்கள் பெட்ரூம், வாங்க உங்களை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சு சைடில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க மினி. அவ்வளோதான், வைனுக்கு மயக்கமே வந்துடுச்சு. என்னது இது, துணி கடைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஐயோ என்னென்னமோ இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க வைன்.
மினிக்கு சிரிப்பாக இருக்குது. இது துணி கடையெல்லாம் இல்லை, அவங்களோட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் ரூம். இதெல்லாம் சார் இப்போ தான் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து 1 ஹவருக்குள்ளே இதெல்லாம் செட் பண்ணி வைக்க சொன்னாங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிட்டேன். இந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், கபோர்டை வேறு மாதிரி நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் எகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சூப்பர், வாங்க பாத்ரூம்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணுறாங்க மினி. வைனுக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, என்னது இது? இந்த சைடில் ஒரு தொட்டி மாதிரி இருக்கே பெருசா, இந்த விட சின்ன இடத்துல தான் நான் தூங்குவேன், இவ்வளோ பெரிய இடத்த காட்டி இது பாத்ரூம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நீங்கள் யாருக்கிட்ட வந்துருக்கிறீங்க? மிஸ்டர் கிம் தயாங் கிட்ட, மல்டி பில்லியனர், இந்த கொரியாவோட டாப் 5 மல்டி பில்லியனரில் அவரும் ஒருத்தவர், பிஸ்னஸ் டைகான். என்ன எமோஷ்னல்லாம் என்னன்னு தெரியாத ஆள். அவர்கிட்ட நீங்கள் இருந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டால் என்ன, 5 வருஷம் அவர் கூட இருக்க போகிறீங்க. இதை விட பல அதிசயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பிடிச்சிருக்கா பாத்ரூம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க மினி. வைன் எதுவுமே பேசலை. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, ஆனால் இதில் எல்லாம் எப்படி எனக்கு பாத் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மினியை பார்த்து வைன், சரியா போச்சு, எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி இந்த பொண்ணு நினச்சிக்கிறாளே, பில்டப் பண்ணணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு மினி வைனை பார்த்து, நீ நல்லா படிப்பீல அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சூப்பர். பாடி வாஷு, பாடி ஜெல்லு, ஷவர் ஜெல்லுன்னு ஏதாவது இருக்கும், அது மேலில் போட்டு குளிச்சுக்கிறதுக்கு. ஃபேஸ் வாஷ்னு எழுதியிருக்கிறதெல்லாம் முகத்துக்கு போட்டுக்கிறது. சோப்பும் போட்டுக்கலாம், அதுவும் இங்கே இருக்குது. அப்புறம் ஷாம்பு, கண்டிஷ்னரு, ஹேர் சீரமு, ஹேர் பேக்குன்னு இருக்கும், படிச்சிருக்கும், எழுதியிருக்கும். அதெல்லாம் பார்த்து அதில் பின்னாடியே போட்டிருக்கும் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் படித்து பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கும் அந்தளவுக்கு தெரியாது, எல்லாம் தெரியும், தெரிஞ்சாலும் இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாது. படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் எல்லாமே போட்டுக்கணும், அப்போ தான் கும்கும்னு மனமாக இருப்பீங்க. எங்கள் சார் உங்களை குத்த மாட்டார். இல்லை என்னடி சென்ட்டுக்கிட்டு போடலையான்னு அதுக்கும் போட்டு வெளுத்துவார். லக்ஸரி லைஃப் தான், அப்பப்போ அடி வாங்கணும், குத்து வாங்கணும், அது வாங்கக்கூடாதுன்னா நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வைன் எதுவுமே பேசலை, அமைதியா. சரி, நான் ரெடி ஆகிட்டு சார்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். தேங்க்ஸ் சொல்லிட்டு வர்றதா? தேங்க்ஸ் வேணால் சொல்ல உள்ளே போகலாம், ரிட்டன் வர முடியாது, விடிஞ்சா அவர் அனுப்புனா தான் வர முடியும் அப்படின்னு மினி தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, சரிங்க மேடம், நீங்கள் ரெடியாகுங்க, ரெடி ஆகிட்டு நீங்களே ரூமுக்கு போயிடுங்க, சார் ரூம் தான் தெரியுமே, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைனுக்கு இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்படியெல்லாம் கூட ஒரு மனுஷங்க வாழ முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நினச்சி பார்த்துக்கிட்டு வேகமாக பாத் பண்ணிவிட்டு ஒரு கம்ஃபர்டபுளான, அவங்களுக்கு சிம்பிளாக பார்க்குறதுக்கு தெரிகிற ஒரு சாரீ மாதிரி இருக்கக்கூடிய ஷால் எடுத்து ஹாஃப் சாரீ மாதிரி வியர் பண்ணிக்கிட்டு இப்போ டேங்கோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க வைன். டேங் தன்னோட ரூமில் அப்படியே ஹெட்போர்ட்டில் சாஞ்சு அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்திருக்காங்க. அந்த டைமில் வைன் ரூம் டோரை நாக் பண்ணிக்கிட்டு ரூமோட டோர்வே கிட்டே நிற்கிறாங்க. டேங் அப்போ அப்படியே முழிச்சு பார்த்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து கமான் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் சுற்றி முற்றி பார்க்குறாங்க அந்த ரூமை. ரொம்ப அழகான ஒரு எக் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ண ரூம் அது. வைன் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு மெதுவாக டேங் கிட்டே போகிறாங்க. டேங் அப்போ நல்லா நிமிர்ந்து உட்காந்து கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் கிட்டுக்கிட்டுன்னு டேங் கிட்டே போய் நின்று, ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னையா உங்களோட பேபியாக இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் நான் பேபியெல்லாம் இல்லை, நல்ல பெரிய பொண்ணு, அதனால் என்னை சுகர் பேபின்லாம் கூப்பிடாதீங்க, வைனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ வைனை பார்த்து, ஓ காட், ரைட்டு விடு, நான் உன்னை வைனே கூப்பிட்றேன், யாருக்கிட்டேயும் நான் உன்னோட சுகர் டேடின்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன
இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் என் டேடியா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓஹோ, இங்கே பாரு, அதெல்லாம் விட்டுத்தள்ளு. பிடிச்சிருக்கா உனக்கு ரூம்? என்னோட செலெக்ஷன் எப்படி இருக்குது? என்னது இது, ஷால் எடுத்து வியர் பண்ணி வந்திருக்கா? என்னடி இது அப்படின்னு சொல்கிறாங்க டேங். நீங்கள் தான் சாரியே எனக்கு வாங்கிட்டு வரலையே. அதான் இந்த பூ போட்ட லாங் ஸ்கர்ட்டையும் க்ராப் டாப்பையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சாரி இல்லையா, அதனால இந்த ஷாலை சாரி மாதிரி வியர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓஹோ ஒயின், உன் பாடிக்கு சாரி ரொம்ப அழகாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சா வியர் பண்ணிக்கோ. ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்ஸும் நீ போடணும். இது வரையும் பழக்கம் இல்லைனாலும் இதுக்கப்புறம் போட்டுக்கணும். அதெல்லாம் போட்டுக்கிட்டு என் கூட வெளியில் வரும்போது என்னோட கை கோர்த்து நீ வரணும். அதுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் நீ போடுற மாதிரி தான் இருக்கும். அது கிடக்குது, அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இன்றைக்கி நைட் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உனக்காக நான் 10 crores செலவு பண்ணியிருக்கேன். உன்னையா ஒரு ஆள் யாரோ ஹாங் அந்த ஆள் உன்னைய என்கிட்ட 10 crores அனுப்பி விட்டுருக்காரு. 5 yearsக்கு நீ என் கூட தான் இருக்க போகிற. ஸோ உன்னோட பியூரிட்டிக்காக தான் அந்த 10 crores நான் கொடுத்தேன். இப்போ தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி அந்த ஹாங்கோட அக்கௌண்ட்டுக்கு நான் 10 crores அனுப்பிவிட்டேன். ஸோ இப்போவே நான் உன்னோட பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கம் அப்படின்னு சொல்லி ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து தன்னோட லேப்பில் உட்கார வச்சுட்டாங்க ஒயினை டேங். பக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.